கோவை மக்கள் எப்பவுமே பாசத்தை பொழிகிற மக்கள், சுயமரியாதைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக ராணுவத்தையே சந்திச்ச வீரமும் துணிச்சலும் உள்ள மண் இந்த கோவை மண். அப்படிப்பட்ட கோவை மண்ணில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளரா திரு சபரி கார்த்திகேயன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்த ஒப்படைத்திருக்கிறாங்க. அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சவர் தான், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான் திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள். இந்த கிணத்துக்கடவுல எத்தனையோ திட்டங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம். சுந்தராபுரம் சிட்கோ பகுதியில தங்க நகை தொழில் பூங்கா அமைக்கின்ற பணி, சிட்கோ தொழிலாளர் தங்கும் விடுதி கட்டி கொடுத்திருக்கிறோம். மதுக்கரை நகராட்சியில 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை போட்டு கொடுத்திருக்கிறோம். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திருமலையாம்பாளையம் பேரூராட்சியில 2 கோடி ரூபாய்க்கு தார் சாலை, கும்மிடிப்பூண்டி பகுதியில தடுப்பணை, குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில ஓவர் டேங்க், மதுக்கரையில மின் மயானத்துக்கான பணிகள், இவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்துருந்தா திரு சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மீண்டும் கேட்டு வந்திருக்க. செஞ்சு கொடுப்பீங்களா? கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் உங்களுடைய எழுச்சியா பார்க்கும் போது இந்த முறை அனைத்து தொகுதியிலும் 10க்கு 10 இந்த முறை வெற்றி அடிக்க போவது உறுதியா? அதுல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல கிணத்து கடவுல வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? செல்ஃபியா? பாருங்க, மாலை போட்டுட்டேன்னா வெற்றி பெற்றாரு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா, கழகத்துடைய கோட்டையா மாத்தி வச்சிருக்கிறவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதே மாதிரி சில வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. மகளிர் போட்டோல இருக்கிறீங்களே, சரி காட்டுறேன். போட்டோ நீயே எடுத்துட்டியா? அது என்ன போட்டோ? என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடியை போய் சந்திச்சுட்டு வெள்ளம் வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெளில வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இப்பதானே புதுசா இருக்கு சேர்ந்துருக்கீங்க. மூஞ்ச மூடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த போட்டோ நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். நம்முடைய முதலமைச்சர் சொல்ற மாதிரி, தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நம்ம தோற்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்பணும். செஞ்சு காட்டுவோமா? அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? வாக்காளர் சந்திச்சு பேசுவீங்களா? எதிர்த்து போட்டியிடக்கூடியவங்க டெபாசிட் போற அளவுக்கு 2 பேருடைய வெற்றி இருக்கணும். எங்க தோத்துருக்கோமோ அங்கேருந்து ஜெயிச்சு காட்டணும்னு வச்சுக்கோங்க. அது மிக மிக முக்கியமான வெற்றியா இருக்கும், யாராலையும் மறக்க முடியாத வெற்றியா இருக்கும். இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்து திமுகவுடைய கோட்டை இந்த 2 தொகுதியும் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுவீங்களா? இந்த மாவட்டத்தை நீல மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கருப்பு சிவப்பு மலையா இன்னைக்கு உதகமண்டலம் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு எழுச்சியோடு வரவேற்பை கொடுத்திருக்கிறீங்க. குன்னூர் தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு KM ராஜு அவர்களுக்கும், கூடலூர் தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு திராவிடமணி அவர்களையும், அதே மாதிரி உதகமண்டலம் தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? போன முறை நம்முடைய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். முதலமைச்சர் நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே உரிமை தொகையை 2,000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆட்சி அமைஞ்சோடனே எல்லா மகளிருடைய கைகளையும் 8,000 ரூபாய்
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவேன்ட்டாரு. வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்க முடிவு எடுக்கட்டும். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இந்த 3 தொகுதியிலையும் நம்முடைய 3 வேட்பாளர்களும் ஜெயிக்க வைப்பீங்க. செய்வீங்களா? வெற்றி உறுதியா? பயப்படாதீங்க, பிடிச்சிக்கிறேன். பிஜேபி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு உள்ள பூந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவங்களால நுழைய முடியவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாங்க. டீலிமிட்டேஷனா அதுல வெற்றி பெற்றுட்டோம். இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. நாம தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம். டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கம்மா, தொகுதி மறு வரையறை. இதை போன வருஷமே நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல் தலைவரா எல்லா முதலமைச்சரையும் வர வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும் சென்னையில. இதை எதிர்த்தோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய தலைவர் தான் ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக மாநில உரிமை எங்கெல்லாம் பறிபோகுதோ, எங்கெல்லாம் ஒன்றிய அரசு கை வைக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், டெல்லியில இருந்து தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருப்போம். அதை இந்த தேர்தலில் மீண்டும் மீண்டும் நாம நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. சகோதரி கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. தொடரட்டும்